கத்தார் நாட்டின் தலைநகர் தோகாவில் நடந்த சிறப்பு அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் இஸ்ரேலின் சமீபத்திய வான்வெளி தாக்குதல்களையும் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டித்தார். மாநாட்டில் உரையாற்றிய அன்வார், இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான தண்டனை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், காசாவுக்கு செல்லும் குளோபல் சுமுட் புளோட்டிலா கொண்டு செல்லப்படும் மனிதாபிமான உதவிக்கு பாதுகாப்பான பாதை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஆமத் அல் தானியின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த உச்சி மாநாடு ஹமாஸ் மூத்த தலைவர் காலில் அல் ஹையாவின் மகன் உட்பட 6 பேர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து செப்டம்பர் 9 கூட்டப்பட்டது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான், துணை சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அசான், மேலும் மூத்த அதிகாரிகளுடன் அன்வார் நேற்றிரவு கத்தார் நேரப்படி 8:10 மணியளவில் அகமட் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார். இந்த உச்சி மாநாட்டில் துர்க்கியின் ரெசெப் தயிப் எர்டோகான், பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ், ஜோர்டன் மன்னர் அப்துல்லா உள்ளிட்ட பல உலக தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.